சந்தையில் இமாம் தஹபி நிற்கிறார். நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஒரு திடீரென்று ஒரு சப்தம், உலகமே என்னை காணுங்கள், யாருக்கும் யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள். மன்ரஆனி, என்னை காணுங்கள், ஃபலா யظ்லிமன்ன அஹதா, யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள், யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள், யாரினுடைய உரிமைகளையும் பறிக்காதீர்கள். எல்லாம் அந்த சப்தம் வந்த இடத்தை திரும்பி பார்த்தால் ஒரு மனிதனினுடைய கரம் வெட்டப்பட்டு அந்த கரத்துல இருந்து ரத்தம் ஃபுல்லா வெட்டப்பட்டு ரத்தமும் சலமும் வடிந்து கொண்டு புண்கள் அரித்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் இப்படி சத்தம் வந்த இடத்துல எல்லாரும் ஜாமா வாங்குறது எல்லாம் நிப்பாட்டிட்டு அவனை சுத்தி நிற்கிறார்கள். கேட்டார்கள், என்ன சொல்கிறாய், என்ன காரணம், ஏன் இப்படி? என்னுடைய வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதற்காகத்தான் இந்த சப்தமிட்டேன். என்ன வரலாறு, உனக்கான வரலாறு? நான் வாழ்ந்த இந்த ஊர் இருக்கின்றதே, இந்த ஊரிலேயே நான் தான் மிகப்பெரிய ஒரு பலசாலியாக ஆற்றல் மிக்கவனாக இருந்தேன். எனக்கு நிகர் இந்த ஊரில் மிகப்பெரிய ஜப்பார் என்பதாக, முத்தகப்பீர் என்பதாக நான் நினைத்தேன். அவன் சொல்கிறான், அடக்கி ஆளக்கூடிய அளவிற்கு நான் என்பதாக நினைப்பிலே நான் இருந்தேன். ஒரு நாள் எனது வீட்டில் நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எனது மனைவி என்னை எழுப்பினார். மதிய வேலைக்கு உண்பதற்கு உணவுகள் இல்லை, ஏதேனும் ஒரு சூக்குகளுக்கு சென்று நீங்கள் ஜாமான்களை வாங்கிவிட்டு வாருங்கள் என்று என்னை எழுப்பினார். நான் வெளியே வந்தேன், கடற்கரைக்கு சென்றேன். மீன்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டது. எங்கு நோக்கியும் மதிய உணவுக்கான உணவுகள் இல்லை. சோகத்தோடு என்னுடைய வீட்டுக்கு நான் திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், ஒரு நோஞ்சான், ஒரு ஏழ்மையானவன், பரதேசி, அந்த நோஞ்சான், அந்த ஒல்லியா இருக்கக்கூடிய அந்த சின்னவன், தன்னுடைய அந்த கை இருக்கல்லவா, அந்த விரல்ல ஒரு மீனை மாட்டிக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தான். அவனை நான் நிப்பாட்டினேன். தாலியா ஷாபா, வாலிபனை வாடா. உடனே முன்னால் வந்து நின்றான். சொங்கியாக பணிந்து நின்ற என்னுடைய உடலை பார்த்தவுடன் என்னுடைய அந்த கம்பீரம் அவனுக்கு தெரியும், என்னுடைய பலம் அவனுக்கு தெரியும். நான் இடத்தில் கேட்டேன், இந்த மீனை எனக்கு நீ தர வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது அவன் சொன்னான், கடற்கரையில் பாய்மரக் கப்பல்ல இருந்து இறக்கியதினால் எனக்கு கிடைத்த கூலி இது, எனக்கு கிடைத்த கூலி இது. என்னுடைய வீட்டிலே 4 குழந்தைகள் இருக்கிறார்கள், இதை கொண்டுத்தான் நான் சமைத்து சாப்பிட வேண்டும். தன்னுடைய இயலாமையை சொன்ன பொழுது என்னுடைய பலத்தால் ஓங்கி அவனை ஒரு அடி அடித்தேன். அவன் கீழே விழுந்தான். அந்த மீனை அவன் கையில் இருந்து பிடுங்கிக் கொண்டு நான் எனது வீட்டுக்கு சென்றேன், சமைத்து சாப்பிட்டேன். அன்றைய இரவு இந்த விரலை சுட்டி காற்றார். என்னுடைய அந்த ஷஹாதாவினுடைய அந்த விரல்ல கொஞ்சம் வலி ஏற்பட்டது, நோவினை ஏற்பட்டது. உடனடியாக நான் மருத்துவரை போய் சந்தித்தேன். அவர் எனக்கு மருந்துகளை தந்தார். ஆனாலும் அந்த வலி நீங்கியதாக இல்லை. காலம் உருண்டோடியது. ஒரு கட்டத்தில் மருத்துவர் சொன்னார், இந்த விரலை வெட்டி எடுக்க வேண்டும் என்று சொன்னார். எனது ஒரு விரல் வெட்டி எடுக்கப்பட்டது. சிறிது நாட்களுக்கு பிறகு அடுத்த விரல் அதே போன்று வலி நோவினை ஏற்பட்டது. மருத்துவர் சொன்னார், இந்த விரலையும் வெட்ட வேண்டும், இல்லாவிட்டால் மற்ற விரலுக்கு பரவிவிடும். 5 விரல்களும் வெட்டி எடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த வலி, அந்த நோவினை நீங்கியதாக இல்லை, அந்த கரங்களுக்குள்ளாக பரவியது. கடைசி இது முழுவதும் வெட்டி எடுக்கப்பட்டது. ஆனால் நோவினை மட்டும் தீர்ந்ததாக இல்லை, உடல் முழுவதும் நோவினை பரவிவிட்டது. என்னுடைய பாலிய சிநேகிதன், என்னுடைய பழைய நண்பன் ஒரு நாள் என்னை நோய் நலம் விசாரிப்பதற்காக எனது வீட்டுக்கு வந்தான். அவன் எனது நிலைமையை பார்த்து கண்ணீர் வடித்து என்னிடத்தில் கேட்டான், என் அன்பு தோழனே, சகோதரனே, ஏன் இப்படி, நீ யார்? உனது உடலை பார்த்து மெய் மறந்தவர்கள் இந்த ஊரில் உண்டு. எவ்வளவு ஆற்றல் மிக்கவன், சிதைந்து கிடக்கிறாயே, எப்பொழுது இருந்து இந்த மாற்றம் என்பதாக அவன் இடத்தில் கேட்ட பொழுது நான் அவனிடத்தில் சொன்னேன், நான் ஒரு மீனை சாப்பிட்டேன். அந்த மீனை சாப்பிட்டதிலிருந்து எனக்கு முடியவில்லை, விரல்கள் காயமானது, விரல்கள் வெட்டப்பட்டது, கரம் வெட்டப்பட்டது, முழு கையும் வெட்டப்பட்டு விட்டது. ஆனாலும் இந்த நோவினை மட்டும் தீர்ந்ததாக இல்லை. அப்பொழுதுதான் அந்த பாலிய சிநேகிதன் நண்பன் கேட்டான், யாரிடத்தில் அந்த மீனை வாங்கினாய், எங்கே வாங்கினாய்? அப்பொழுதுதான் அவனுடைய தலையில் கொட்டுகிறது. ஆம், அந்த மீனை ஒரு நோஞ்சான், ஒரு பலகீனமானவன் அந்த மீனை தனது குடும்பத்திற்காக எடுத்து சென்ற பொழுது நான் அவனினுடைய கரத்தில் இருந்து பிடுங்கி அவனை நோவினைப்படுத்தி நான் அந்த மீனை வாங்கிட்டு வந்தேன். அன்றைய தினத்திலிருந்து நான் இந்த காயங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறேன். சிநேகிதன் சொன்னான், என் அன்பு சகோதரனே, இந்த நோவினை ஒரு நாளும் உன்னை விட்டு விலகி செல்லாது. உனது கரங்கள் வெட்டப்பட்டதை போன்று உனது உடல்கள் கூறு போடப்படும். அதற்கு முன்னால் யாரை நீ காயப்படுத்தினாயோ, யாரிடத்திலே போய் நீ அநீதம் செய்தாயோ, அவனிடத்தில் நீ மன்னிப்பு தேடாத வரை இதற்கான தீர்வு உனக்கு இல்லை என்பதாக என்னுடைய சிநேகிதன் சொன்னதற்கு பிறகு அந்த நோஞ்சானை தேடி நான் பல நாட்கள் நடந்தேன். ஒரு நாள் அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு மலைக்கு மேல அந்த நோஞ்சான் இறங்கி வருகிறார். மீனை திருடியவன் சொல்கிறான்,
அந்த மேல இருந்து அந்த நோஞ்சான் கீழே இறங்கி வரும் பொழுது, யா சையதி, எனது தலைவனே, உன்னை தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், என்னை உனக்கு தெரிகிறதா? உன்னை ஒரு நாள் உன்னிடத்திலிருந்து அந்த மீனை பறித்தான் அல்லவா ஒரு பலசாலி, அந்த பலசாலி தான் நான். உடனே அந்த நோஞ்சான் சொல்கிறான், ஆம் எனக்கு தெரிகிறது. அப்பொழுது அவன் கையை பிடிச்சு இந்த கையால கதறுகிறான், என்னை நீ மன்னிக்க வேண்டும். அப்பொழுது அவன் சொன்னான், உங்களை நான் மன்னிக்கிறேன். அப்ப அந்த பலசாலி கேட்கிறான், என்ன கேட்டாய் அல்லாஹ்விடத்தில்? உன்னிடத்திலிருந்து நான் மீனை பிடுங்கினேன் அல்லவா, மீனை பிடுங்கி அந்த பொழுது நீ என்ன அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தாய்? அல்லாஹுவே, ஊரிலே இவன் மிகப்பெரிய பலசாலி என்பதாக இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான், அவனினுடைய பலத்தால், என்னுடைய பலகீனத்தால் அவனினுடைய பலத்தை என்னிடத்திலே அவன் காட்டிவிட்டான். ஆனால் நீ தான் காதிர் என்பதாக நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், உன்னுடைய பலத்தை அவனிடத்திலே நான் காண வேண்டும். அந்த பலசாலி கண்ணீரோடி கீழே விழுந்து சொன்ன வார்த்தை, நஹம் அல்லாஹு காதிருன், அல்லாஹுவே பலமிக்கவன், அல்லாஹு காதிருன், அல்லாஹுவே பலமிக்கவன். நாம் அனைவரும் பலகீனமானவர்கள் சகோதரனை.